மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மார்ச் 29இல் ஸ்ரீபெரும்பத்தூரில் தொடங்கி ஏப்ரல் 12இல் நீலகிரியில் நிறைவு செய்கிறார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கும் குறைவான நாட்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சி தலைவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். பெரும்பாலான நட்சத்திர வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அண்ணாமலை எப்போது தேர்தல் பிரச்சாரம் செய்வார் என்று மக்கள் எதிர்பார்த்த நிலையில் அவரின் தேர்தல் பரப்புரைக்கான பட்டியலை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி வெளியிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவரும் கோவை பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை வரும் 29 முதல் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ள உள்ளார். மார்ச் 29இல் ஸ்ரீபெரும்பத்தூர், திருவள்ளூர், வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, மார்ச் 30இல் சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், பெரம்பலூர், திருச்சி, மார்ச் 31இல் கரூர், கோயம்புத்தூர், ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 3 வரை கோயம்புத்தூரில் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறார். ஏப்ரல் 4இல் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ஏப்ரல் 5இல் ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 8 வரை கோயம்புத்தூரில் தேர்தல் பரப்புரையை அவர் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 9இல் கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை, ஏப்ரல் 10இல் நாமக்கல், திருப்பூர், பொள்ளாச்சி, ஏப்ரல் 11இல் கோயம்புத்தூர், ஏப்ரல் 12இல் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் அண்ணாமலை 11 நாட்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு ஏப்ரல் 12இல் நீலகிரியில் நிறைவு செய்கிறார்.